மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் விளைவிடக்கூடிய மற்றொரு நுண்ணறிவு வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்த வினா பெரியவர்கள் கூட விளைவிடக்கூடிய ஒரு வினா. பாருங்கள், இந்த வினாவை பார்ப்போம். பாடநூல் ஒன்றினை பார்க்கும்போது ஒரு மாணவன் சில பக்கங்களை காண முடியவில்லை என கூறினார். சில பக்கங்கள், அதாவது அவர் காணவில்லை என கூறியது எல்லா பக்கங்களையும் அல்ல, அவர் காணாத பக்கங்களில் சிலவற்றை அங்கு கூறுகின்றார். 18, 19, 24, 25, 69, 70 இவ்வாறான பக்கங்களை அவர் புத்தகத்தில் காண முடியவில்லை என கூறுகின்றார். கேள்வி: புத்தகத்தின் கிழிக்கப்பட்ட கடதாசி தாள்கள் எத்தனை? பக்கங்களை கேட்கவில்லை, கிழிக்கப்பட்ட தாள்கள் எத்தனை? சரி, முடிந்தால் நீங்கள் சுயமாக இந்த வினாவுக்கான விடையை செய்து யோசித்து செய்து விடைகளை கமெண்ட்ஸ் பதிலூடாக அறியத்தார்கள். வாருங்கள், இப்போது இந்த வினாவை எவ்வாறு அணுகலாம் என பார்ப்போம். சரி, முதலில் ஒரு புத்தகத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் தாள்கள் இருக்கும். அந்த தாளில் ஒரு தாளில் நாங்கள் முதலாவது பக்கத்தில் ஆரம்பிப்போம் என்றால் 1, 2 சேர்ந்து ஒரு தாளாக இருக்கும். 3, 4 சேர்ந்து அடுத்த தாள், 5, 6 சேர்ந்து அடுத்த தாள். இவ்வாறு ஒற்றை எண்ணில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்த இரட்டை எண்ணில் முடிவடையக்கூடியதுதான் ஒரு தாள். இரட்டை எண்ணில் ஆரம்பித்து ஒற்றை எண்ணில் முடிவடையும் விதமாக தாள்கள் அமைந்திருக்காது. முதலாவது பக்கம் இடது பக்கம் என்றால் புரட்டினால் வரும்போது எங்களுக்கு அடுத்த பக்கம் எங்களுக்கு அதுக்கு அடுத்த 2ஆக இருக்கும். எனவே ஒற்றையணில் ஆரம்பித்து அதற்கு அடுத்த இரட்டை எண்ணில் ஆரம்பிப்பதுதான் முடிவடைந்தால்தான் அது ஒரு தாளாக இருக்கு. சரி, இங்கு பார்ப்போம். இங்கு இரட்டை எண்ணில் பக்க இலக்கம் வந்துள்ளது 18. 18ம் 19ம் ஒரு தாளின் 2 பக்கங்களாக இருக்க முடியாது. 18 அங்கே இல்லை என்றால் நிச்சயமாக 17ம் அங்கு இருக்காது. எனவே 17ம் 18ம் சேர்ந்துதான் ஒரு தாள். 19 அங்கு இல்லை என்றால் அங்கு 20ம் இருக்காது, அது ஒரு தாள். 24 என்றால் நிச்சயமாக இது இரட்டை. எனவே 23ம் அங்கு இருக்காது, அது ஒரு தாள். 25 அங்கு இல்லை என்றால் 26ம் இருக்காது, அது ஒரு தாள். 69 ஒற்றையன், எனவே 70ம் இருக்காது. இவை இரண்டும் சேர்ந்து ஒரு தாள். எனவே 1, 2, 3, 4, 5 தாள்கள் அங்கு கிழிக்கப்பட்டு இருக்கும். இவ்வாறுதான் இந்த வினாக்களை அணுக வேண்டும். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பதிலூடாக அறிவித்தாருங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கான தெளிவுகளை வழங்க நான் காத்திருக்கின்றேன். மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.